ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்தரிக்காய் பச்சடி. என்னோடய ஃப்ரெண்டு ஷமீமோட ரெசிபி இது. அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மெத்தடில் தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதனால தான் அந்த ரெசிபியை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு எடுத்து வந்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சோம்பு, எள்ளு, மிளகு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கத்திரிக்காய் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் கூட ஓகே தான். எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய் தான் கிடச்சிது. ஸோ இந்த ரெசிபியை செஞ்சே ஆகணுன்றதுனால நான் வந்துட்டு பரவாயில்லன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து வேர்க்கடலை, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அது வந்து நான் வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம நிறைய குவான்டிட்டி செய்கிறோம்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு இதை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வேர்க்கடலையிலேருந்து தோலெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிறத மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பில் வானல் வச்சு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 மிளகு, கொஞ்சமாக சீரகம். அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு 2 வெங்காயம், அதை வந்து இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்தாச்சு. நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலாவை வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோம். 1 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 தக்காளி, அந்த தக்காளியும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம், இந்த மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவு புளி எடுத்து நம்ம வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தக்காளி வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக வதங்கிடும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த புளி தண்ணியை இதில் வந்துட்டு டைரெக்டாக கரைச்சி சேர்த்துக்க வேண்டிதான். இப்போ வந்துட்டு அடுத்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வேக வைக்கணும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு, புளி, காரம் எல்லாமே இதில் வந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா இதை வந்து கொதிக்க வைக்கணும். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக தேவைன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணலாம். நானும் எனக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டு வேண்டான்றதுனால நான் வந்துட்டு இந்த புளிப்பு காரத்தோடயே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் எதுவும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. முதல்ல நம்ம வச்ச தண்ணி எல்லாமே இப்போ வந்துட்டு நல்லா வத்த ஆரம்பிச்சிட்டு இங்கே பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நான் அதை தான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதுதான் இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்து குழஞ்சி வர ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த பவுடரை வந்து இதில் அப்படியே தூவிக்க வேண்டிதான். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக அப்படியே வாசனையாக இருக்கும். செய்யும் பொழுதே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க சொல்லி நான் 2-3 டைம் செஞ்சுட்டேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சரி இந்த ரெசிபியை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணது. இப்போ இந்த பவுடர் எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். இப்போது நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக சேர்த்தோம்னா 1/4 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் அளவு நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். அதனால் வந்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம்.
சுட சுட சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியோடு வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.